ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மிர்தாஸ் கிச்சனில் ஸ்வீட் குழி பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ எங்கள் அம்மா உங்களுக்கு சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. அதுக்கு நான் இட்லி மாவு அரைச்ச இட்லி மாவுலேயே நம்ம செஞ்சுக்கலாம். இட்லி மாவு இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்வீட்டுன்றதுனால கொஞ்சம் உப்பு போடுறேன், கொஞ்சம் தேங்காய் போட்டுருக்கேன். தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு வெல்லத்தை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கல் இல்லாமல் கரைச்சி இந்த மாதிரி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும்னா நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாகு தான் இந்த இட்லி மாவில் சேர்த்து ஸ்வீட் குழி பணியாரம் நம்ம செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பாகு காய்ச்சி வச்சுக்கணும்னா எதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், கெடாது. 6 மாதம் கூட கெடாது இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோம். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கல் சூடு ஆன உடனே நம்ம இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் நெய்யை இதில் சேர்க்குறேன். இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஒரு 3/4 அளவுக்கு ஊற்றிக்கணும். ரொம்பவும் வேகமாக தீ வைக்கக்கூடாது, மீடியமான ஃப்ளேமில் வேக வைக்கணும். இது இப்போ ஒரு மூடி போட்டு வேக விடலாம். அவ்வளோதாங்க. இது ஈஸியான ஸ்வீட் பணியாரம். இது ஈஸியாக இருக்கும், யார் வேணாலும் செய்யலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.